ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்ப்ரெல்லா கட்டிங் ஃப்ராகோட கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். மெயின் கிளாத்தில் லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாடி பீஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1/4 இன்ச் அளவு நம்ம இது பண்ணிவிட்டு மெயின் பீஸில் லைனிங் வச்சு திருப்ப போகிறோம். இப்போ நெக்குக்கு திருப்பலாம். அவங்க வந்து பைப்பிங் கேட்டதுனால நம்ம அப்படியே கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு எத்தனை மீட்டர் லைனிங் வேணும், என்ன டிசைன் வேணும்னு ஒரு சேரீயில் தைக்க சொன்னாங்கன்னா நம்ம கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டிங் போட்டு எடுத்துகிட்டு, இப்போ வந்து நான் வந்து எனக்கு அளவு துணி அவங்க தரல, அவங்களுக்கு வந்து நான் அளவு எடுத்து தான் தைச்சேன். அதனால் பைப்பிங் கேட்டிருந்தாங்க அவங்க, அதை தான் தைக்க போகிறோம். இப்போ நான் எப்படி அட்டாச் பண்ணி எடுக்கிறேனோ அதே மாதிரி மெயின் கிளாத்தில் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக கூட நெக்கை கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக லைனிங்கோடு இருக்கும்போது நெக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறேன். இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோவில் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக் பீஸ் ரெடி பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பீஸு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுக்கிறோம். கிராஸ் பீஸ் வந்து அவங்க சேரீயில் தான் கேட்டிருந்தாங்க. நான் அம்ப்ரெல்லா கீழே நம்ம கொடுக்குறோம்ல பாட்டம், அதோட பீஸ்லேயே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் வச்சுக்கலான்ட்டு. ஏன்னா அவங்க வந்து கரை பீஸில் நமக்கு ஃப்ரண்ட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம சேரீயில் லாஸ்ட்டாக எண்டாக இருக்கிற பீஸில் தான் நம்ம வைக்கிறோம். அப்போ வந்து கான்ட்ராஸ்டான கலர் எதுவோ அதுதான் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கணும். பைப்பிங் எப்பவும் போல் கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு பைப்பிங் கொடுக்கலாம் வாங்க. பைப்பிங் அடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயினிங் வந்து பைப்பிங் முடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அடிக்கிறோமோ அதே போல் எப்படி ஜாயின் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் வந்து பைப்பிங் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கும் லைனிங் வச்சு திருப்பிட்டு இதே போல் பைப்பிங் வச்சு அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் கொடுத்தது என்னென்னா ப்ரின்சஸ் கட் கொடுத்துருப்பேன். பேக்கில் வந்து டாட் தான் நம்ம பிடிக்க போகிறோம். பேக் சைடில் பேக் டாட் போட்டாச்சா, ப்ளவுஸ்க்கு எப்படி பிடிப்போமோ அதே போல் தான் இப்போ நம்ம டாட் பிடிக்கணும். பேக் சைடில் இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹைட் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம பின்னாடி பிடிக்கிற டாட்டை பொறுத்து தான் ஃபிட்டிங்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா அமையும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஜாயினிங் பார்க்கலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டை ஒன்றா வச்சு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு நம்ம பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஹைட் வந்து கீழே மடிக்கிறது நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோம், மேலே ஷோல்டர் நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ மேலே வந்து நான் ஷோல்டர் வந்து ஓப்பனில் வச்சுருக்கிறதுனால ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்கோட அந்த ஸ்லீவை எடுத்து இப்போ நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நேச்சஸ் போட்ட இடத்துலேருந்து ஷோல்டர்லேருந்து வச்சு நம்ம அடித்து ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்லீவ் ஜாயினிங் பார்க்கலாம். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு நம்ம அப்படியே அடித்து திருப்ப போகிறோம். இப்போ கையை அயன் பாக்ஸ் இருந்தால் பிகினர்ஸாக இருந்தால் ஒரு அயன் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இதை பண்ண போகிறப்ப மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத் வச்சு நம்ம எந்த அளவுக்கு நேச்சஸ் போட்டிருக்கோமோ கை மடிக்கிற அளவு அந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். இப்போ எப்போவுமே தையல் போட்டோன்னா லைனிங்கை திருப்பிட்டு ஒரு ஃபேஸிங் தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஆழம் குவிச்ச பக்கம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸிங் தையல் போடுங்க.
போட்டாச்சா? இப்போ போட்டுட்டு நம்ம திரும்ப ஒரு தையல் போடணும் கரையில். ஃபஸ்ட்டு லைனிங்கோட மெயின் துணியோட லைனிங்கை வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மடிக்க போகிறோமோ அதை அடித்தோம். அதுக்கப்புறம் ஃபேஸிங் தையல் ஒன்று போட்டோம். திருப்பி பார்டருக்கு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் இப்படி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். எக்ஸ்ட்ராஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 2 ஸ்லீவும் ஒன்றா இருக்கான்னு வச்சு நம்ம சென்ட்ரல் நாச்சஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து 2 ஸ்லீவும் கரெக்டாக இருக்கும். இப்போ மெயின் கிளாத் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டு எந்த இடம் நம்ம அர்க்காத் போட்டிருக்கோமோ ஃப்ரண்ட்டோட அதை வச்சு நம்ம ஸ்லீவை வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். எப்போவுமே ஷோல்டரோட சென்டரும் அந்த நம்ம ஸ்லீவோட சென்டரும் ஒன்றா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம அடிச்சுட்டு தான் ஆப்போசிட் சைடில் நம்ம திரும்ப ஒரு அடி அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தையலோடு விடாமல் திரும்ப ஒரு தையல் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயினிங்கில் போடணும். இப்போ ஒரு பக்கம் முடிச்சாச்சு. அதே மாதிரி அடுத்த பக்கம் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், சென்டர் நம்ம வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் அடித்தாச்சு. அடுத்த பக்கம் திருப்பி அடிக்கிறோம். அடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தையல் நம்ம போட போகிறோம்.